श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनये नमः। श्रीमद्वानमहाचल महामुनये नमः। 30வது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய சரித்தையின் தொடர்ச்சி. உரைநடை வடிவில். சஞ்சாரங்கள். துரிய ஆசிரமம் என்றும் சந்நியாச ஆசிரமம் பெற்ற பின்னர் கலியன் சுவாமியின் யாத்திரைகள் குறித்தும் நிகழ்வுகள் குறித்தும் தாமே மனம் திறக்கிறார். ராஜமன்னார்குடி. ராஜகோபால சுவாமி எழுந்தருளியிருக்கும் ராஜமன்னார்குடி கோயில் மதிலழகு பெயர் பெற்றது அல்லவா? அங்கே கோயிலை ஒட்டினாற்போல் தெற்கு நோக்கி அமைந்திருப்பது வானமாமலை ஸ்ரீமடம். அதற்கு நேரெதிரே வடக்கு நோக்கி அமைந்திருப்பது அகோபிலமடம். அகோபிலமடம் ஜீயரின் ஆராத்திய விக்கிரகமாக அமைந்திருப்பது நவ நரசிம்ம க்ஷேத்திரத்தில் உள்ள மாலோலன் சந்நிதியிலிருந்த மாலோலன் விக்கிரகம். பெரிய பிராட்டியிடம் மோகம் கொண்டவராகையாலே நரசிம்மன் மாலோலன் என்று வணங்கப்படுகிறான். இங்கே ராஜமன்னார்குடியில் வித்வத் சதஸ் என்று வருடா வருடம் நடைபெறும். இந்த வரிசையில் 6வது அல்லது 7வது வித்வத் சதஸிற்கு அடியேன் தலைமை தாங்கும் பேறு கிடைத்தது. ஸ்ரீ உவே வேலுக்குடி கிருஷ்ணன் அமலநாதிபிரான் பாசுரங்களுக்கு விளக்கம் கூறி உரையாற்றினார். மாத்வர்களும் சதஸிற்கு வந்திருந்தார்கள். தர்க்கசாஸ்திரத்தில் சிறந்தவரான ஸ்ரீ ராகவேந்திராச்சாரியர் வந்திருந்தார். ஸ்ருங்கேரி மடத்தை சேர்ந்த அத்வைத்த சித்தாந்திகளும் வந்திருந்தார்கள். மொத்தம் 5 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது வித்வத் சதஸ். கொத்தங்குளம். கொத்தங்குளம் என்ற ஓர் இடம் உண்டு. இது மணவாள மாமுனிகளின் தாயார் பிறந்த இடம். மாமுனிகளின் அவதாரஸ்தலம் அல்ல. இங்கே ஓர் கோயில் சம்பிரோக்ஷணத்திற்கு சென்ற பொழுது ஸ்ரீ ஸ்ரீநிதி என்னும் ஓர் இளம் வித்வான் மிகச் சிறப்பாக உரையாற்றினார். இவர் சாட்சாத் ஸ்ரீ ஊவே பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியரின் கொள்ளு பேரன். மிக நன்றாக உபன்யாசம் செய்கிறார். கொத்தங்குளத்தில்தான் இவருடைய முதல் உபன்யாசம். இவருடைய உபன்யாசம் நம்முடைய சதாபிஷேக விழாவில் இடம்பெறுகிறது. ஒருமுறை மும்பையில் அடியேனை சந்தித்த பொழுது அடியேன் நியமித்ததன் பேரில் ஹிந்தியில் அற்புதமாக உரையாற்றினார். மேலும் கூடியிருந்தவர்களிடம், அன்பர்களே, எல்லோரும் சுவாமியின் ஹிந்தியின் உபன்யாசத்தை தினமும் கேளுங்கள். நீங்கள் ஹிந்தியும் கற்கலாம், சம்பிரதாயமும் கற்கலாம் என்று கூறினார். இந்த கொத்தங்குளத்தில்தான் பிள்ளைலோகாச்சாரியரின் சிஷ்யரான கூர குலோத்தமதாசரின் திருவரசு உள்ளது. உலகாரியரின் மற்றொரு அந்தரங்க சிஷ்யர் விளாஞ்சோலை பிள்ளை. இவர் திருநாமத்தை தான் தோப்பு சுவாமி தன் திருக்குமாரருக்கு சூட்டியுள்ளார். திண்டுக்கல் அருகில் உள்ள இவர்கள் கூரேச இல்லத்தில் பல உபன்யாசங்கள் நடைபெற்று வருகின்றன. தோப்பு சுவாமி சிறந்த வித்வான். ஆச்சாரிய ஹிருதயத்தில் இவர் ஓர் சிறந்த அத்தாரிட்டி. திருவன் பரிசாரம். மணவாள மாமுனிகளின் திருத்தாயார் அவதாரஸ்தலத்தை பற்றி கூறியவுடன் நம் குல கூடஸ்தர் சுவாமி நம்மாழ்வாரின் தாயார் உடையநங்கை அவதாரஸ்தலம் நினைவிற்கு வருகிறது. திவ்யதேச யாத்திரை வருபவர்கள் வானமாமலை சேவித்து கொண்ட பின்பு அருகில் உள்ள 13 திவ்ய தேசங்களை அடியேன் குருவாயூரையும் சேர்த்து 14 என்பேன் சேவிப்பார்கள். இவற்றுள் முதலில் வருவது திருவன் பரிசாரம், அடுத்தது திருவாட்டாறு. திருவன் பரிசாரத்தை திருப்பதிசாரம் என்பார்கள். இங்கே அண்மையில் நடைபெற்ற சம்பிரோக்ஷணத்திற்கு அடியேனின் பெயரை போட்டு அழைப்பிதழ் அச்சடித்திருந்தார்கள். ஆனால் அந்த நாள் இவ்வடியவன் சாதுர்மாசிய விரதம் துவங்குவதற்கு முதல் நாளாக இருந்ததால் நேரில் செல்ல இயலவில்லை. மனமார மங்களாசாசனம் செய்தோம். இந்த ஊரில் பிறந்தவர்தான் நம்மாழ்வாரின் தாய் உடையநங்கை. இவர் கணவர் காரியார். பாண்டிய அரசுக்கு உட்பட்ட ஓர் குறுநில மன்னராக விளங்கி வந்தவர். சுவாமி நம்மாழ்வார் அவதரித்தது இங்கு அல்ல, ஆழ்வார் திருநகரிக்கு அருகில் உள்ள அப்பன் கோயில் என்னும் இடமே இவர் அவதாரஸ்தலம். ஆழ்வார் திருநகரி பிரம்மோற்சவம். ஆழ்வார் திருநகரியில் 3 பிரம்மோற்சவங்கள் நடைபெறும். தையில் ஒன்று, மாசியில் ஒன்று, வைகாசியில் மற்றொன்று.
நமக்கு வைகாசி பிரம்மோற்சவமே மிகவும் ஏற்றமுடையது. உண்டோ வைகாசி விசாகத்திற்கு ஒப்பொரு நாள் என்று மணவாள மாமுனிகள் நம்மாழ்வாரின் அவதார சிறப்பை கூறியுள்ளார் அல்லவா? இந்த வைகாசி பிரம்மோற்சவத்தில் 8வது நாள் நம்மாழ்வார் தாம் அவதரித்த ஸ்தலமான அப்பன் கோயிலுக்கு எழுந்தருளுவார். அடியேன் அங்கே செல்வதுண்டு. 9ஆம் நாள் திருத்தேர், 10ஆம் நாள் தீர்த்தவாரி. இந்த தீர்த்தவாரி திருச்சங்கனித்துறை என்னும் இடத்தில் நடைபெறும். தாமிரவருணி நதி இவ்விடத்தில் பாய்கிறது. சங்கங்கள் அணி செய்யும் துறை திருச்சங்கனித்துறை எனப்பட்டது. தீர்த்தவாரி அன்று இந்த நதியில் மடை திறந்து விடுவார்கள். நீர் நிரம்ப பிரவாகிக்கும். இதன் கரையில் ஓர் நரசிங்க பெருமாள் கோயில் உண்டு. ஆழ்வார் இங்கே எழுந்தருளி மங்களாசாசனம் செய்த பிறகு தீர்த்தவாரி கண்டருளுவார். வைகாசி உற்சவத்தில் தீர்த்த மரியாதை. ஆழ்வார் திருநகரியில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் மிகச் சிறந்த நாள்களான 8, 9 மற்றும் 10ஆம் நாள்களில் முதல் தீர்த்தம் வானமாமலை ஜீயருக்கு வழங்கப்படுகிறது. இது அவன் இன்னருளால், அதாவது பொலிந்து நின்ன பிரான் அருளால், அல்லது அவர் இன்னருளால், அதாவது ஆழ்வார் அருளால் என்று எப்படி சொன்னாலும் மிகையாகாது என்பார் கலியன் சுவாமி. அகோபிலமடம் ஜீயருக்கு 1, 2, 3 நாள்களில் முதல் தீர்த்தம். 4, 5, 6 நாள்கள் திருக்குறுங்குடி ஜீயருக்கு முதல் தீர்த்தம். 7ஆம் நாள் பவிஷ்யதாச்சாரியர் கோயிலில் உள்ள எம்பெருமானார் ஜீயருக்கு முதல் தீர்த்தம். தந்த பல்லக்கு பற்றி சொல்கிறார் நம் கலியன் சுவாமி. பொலிந்து நின்ன பிரானுக்கு ஓர் சிறந்த கைங்கரியம் செய்யும் பாக்கியம் இவ்வடியவனுக்கு கிடைத்ததாக கூறுவார் கலியன் சுவாமி. ஆழ்வார் திருநகரியில் எம்பெருமான் எழுந்தருளும் தந்த பல்லக்கு சேதமடைந்தது. அதை நாம் மீண்டும் செய்ய வேண்டும் என்று கோயில் நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்தனர். வானமாமலையில் இருந்த ஓர் யானை பரமபதித்த பொழுது அதன் தந்தங்களை கோயில் கருவூலத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தோம். இவற்றை கொண்டு பல்லக்கு செய்ய கேரளாவிலிருந்து தச்சர்கள் வந்து வானமாமலையிலேயே தங்கி மிகச் சிறப்பாக ஓர் தந்த பல்லக்கு செய்து தந்தார்கள். இன்றும் ஆழ்வார் திருநகரி சென்றால் இதை கண்டு மகிழலாம். கும்பமேளாவில் கலந்து கொண்டமை பற்றி பகிர்கிறார் நம் கலியன் சுவாமி. நம் நாட்டில் பெயர் பெற்ற திருவிழாக்களில் ஒன்று கும்பமேளா என்பது. கங்கை கரையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த மேளா நடக்கிறது. இதற்கு பூர்ண கும்பமேளா என்று பெயர். 6 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெற்றால் இது அர்த்த கும்பமேளா எனப்படுகிறது. ஒருமுறை இந்த கும்பமேளாவிற்கு இவ்வடியவன் செல்ல நேர்ந்தது. ஹரித்வாரில் வானமாமலை சீடர் ஸ்ரீ வித்யாபாஸ்கர் ஆசிரமம் உள்ளது. கங்கை பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடும் இடத்தில் உள்ளது. மிகவும் விஸ்தாரமான இடம். பந்தல் போடப்பட்டு 1000 நபர்கள் அங்கேயே தங்கியிருந்தார்கள். இரவில் அங்கேயே படுத்து கொண்டார்கள். இவர்களுக்குள் பல கோடீஸ்வரர்களும் உண்டு. நம்முடன் சேர்ந்து தீர்த்தமாடுவதற்காக காத்திருந்தார்கள். இந்த மடாதிபதி ஸ்ரீ வித்யாபாஸ்கர் நம்மை பற்றி பெருமையாக பேசினார். இதற்கு உண்மையில் அவசியமில்லை. அவர் மணவாள மாமுனிகளின் சிஷ்ய வர்க்கத்தை சேர்ந்தவர். இவ்வடியவனை திருத்தகப்பனாராக ஞான பிதாவாக கருதுகிறேன் என்று கூறி சாஷ்டாங்க தண்டன் சமர்ப்பித்தார். இங்கே கங்கையில் அடியேன் தீர்த்தமாடிய பொழுது ஆசிரமத்தில் உள்ள அத்தனை பேரும் உடன் சேர்ந்து நீராடி மகிழ்ந்தார்கள். தினமும் ஸ்ரீ வித்யாபாஸ்கர் பிரவச்சனம் செய்கையில் வியாசபீடத்திற்கு இணையாக நம் சிம்மாசனம் வைக்கப்படும். நேபாளத்திலும் ஜனக்பூரிலும் இப்படித்தான். ஜனக்பூரில் ஷியாம் சுந்தர் சுவாமி வியாசபீடத்தில் அமர்ந்து உபன்யாசம் செய்ய அடியேனுக்கு அதற்கு இணையாக சொல்லப்போனால் சற்றே உயரத்தில் சிம்மாசனம் போடப்பட்டிருந்தது. இதை சிலர் ஆட்சேபித்தனர். அதற்கு ஸ்ரீ தபஸ்யேஸ்வரானந்தா, என் தத்தா சாட்சாத் சின்னகலியஞ்சியர் சுவாமியின் சிஷ்யர், ஆகையால் நம் சுவாமி பிரத்யேகமானவர் என்று கூறினார். அவருடைய சின்ன அறையில் சின்னகலியன் சுவாமியின் பெரிய உருவப்படத்தை எழுந்தருள பண்ணி வைத்துள்ளார். ஜனக்புரியில் கலியன் சுவாமி உலாவியது. சுவாமி திருவாக்கில் ஜனக்புரியில் உள்ளது சீதா மந்திர். இங்கே பளிங்கினாலான ராமர், சீதை, ஜனகர் மற்றும் பலரின் திரு உருவங்கள் உள்ளன. அங்கே சென்று சேவிப்பது அற்புதமான அனுபவம். We will be simply thrilled. சீதா பிராட்டியின் திருக்கரத்தை ராமன் கையில் பிடித்து தரும் ஜனகரின் முகபாவத்தை காணுகையில் வால்மீகி எழுதிய இயம் சீதா மம சுதா என்னும் வரிகள் நினைவிற்கு வரும்.
மதிலழகு மன்னார்குடியில் என்பது வழக்கம். வானமாமலையிலும் ஸ்ரீரங்கத்திலும் மதில்கள் உண்டு. ஆனால் ராஜமன்னார்குடி மதில் மிகவும் பிரசித்தம் பெற்றது. இதைப்போல பெரியது ஜனக்புரி கோயில் மதில்கள். இங்கே கிழக்கு வாசல் வழியாகத்தான் பிரத்யேக விருந்தாளிகள் வரவேற்கப்படுகிறார்கள். வாசலில் நுழைந்து சிறிது தூரம் நடந்து சென்று படியேறி கோயிலில் நுழைய வேண்டும். பொதுவாக மேல்படியில் பூர்ண கும்பத்துடன் மகந்த் நிற்பார். விசேஷமான வியக்திகள் படியேறி வந்தவுடன் பூர்ண கும்பம், பொன்னாடை முதலியவை சமர்ப்பிக்கப்படும். ஆனால் இவ்வடியவன் சென்ற பொழுது ஸ்ரீராம் தபஸ்யானந்தா என்ற பெயர் கொண்ட மகந்த் படிகளிலிருந்து இறங்கி வந்து பூர்ண கும்பம் சமர்ப்பித்துவிட்டு சாஷ்டாங்கமாக தண்டன் சமர்ப்பித்தார். இதற்கு காரணம் அடியேனிடம் அவர்கள் கொண்ட மதிப்பு, மிக முக்கியமாக சின்னக்கலியன் சுவாமியிடம் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசம், மரியாதை. அமிர்தசரஸில் அரசாங்கம் அரசு மரியாதை அளித்தது பற்றி நம் சுவாமி. பஞ்சாபில் அமிர்தசரஸ் உள்ளது. சீக்கியர்களின் தங்க கோயில். இவர்களுக்கு விக்கிரக ஆராதனை கிடையாது. சீக்கிய மதத் தலைவர் குருநானக் எழுதிய குரு கிரந்த் சாஹிப் என்னும் நூலை இவர்கள் வணங்குகிறார்கள். இந்த பொற்கோயிலுக்கு சென்ற பொழுது பஞ்சாப் அரசாங்கம் அடியேனை சிறப்பு விருந்தினராக கருதினார்கள். கவர்மெண்ட் கன்சிடர்ட் மீ ஆஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட். இங்கே அடியேனை சிறப்பு பாதை வழியாக அழைத்து சென்றார்கள். கால் அலம்ப தீர்த்தம் தரப்பட்டது. அவர்கள் மத வழக்கப்படி தலையில் ஓர் கைக்குட்டையை சுற்றி கொண்டேன். இதை சரோபா என்கிறார்கள். கோயிலில் குருநானக் கீர்த்தனைகளும் ராமகிருஷ்ணர் குறித்த பாடல்களும் எந்த நேரமும் சீக்கியர்களால் இசைக்கப்படுகின்றன. லங்கர் எனப்படும் பிரசாதம் வழங்கினார்கள். சில வயதான சீக்கியர்கள் இவ்வடியவனை கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கினார்கள். இது அந்த பொற்கோயில் சரித்திரத்திலேயே முதன்முறை நடைபெற்றதாக கூறினார்கள். அமிர்தசரஸிலேயே நம் மடம் உள்ளது. முதலில் அடியேனுக்கு தெரியாது. பம்பாய் காட்கோப்பரில் உள்ள மடத்திற்கு சென்றிருந்த பொழுது இந்த மடமும் முன்பு இந்த அடியவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அமிர்தசரஸ் மடத்திலிருந்து ஸ்ரீ சுதர்சனாச்சாரியா என்கிற மகந்த் காட்கோப்பர் வந்திருந்தார். இவர்தான் அமிர்தசரஸில் கட்டப்படவிருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலை குறித்து சொல்லி அதன் சம்பிரோக்ஷணத்திற்கு வருமாறு பிரார்த்தித்தார். அதன்படி அங்கு சென்றேன். ஸ்ரீ சுதர்சனாச்சாரியரின் ஆராத்திய எம்பெருமானாக இருப்பவர் மிகப்பெரிய சால கிராமத்திலான முக்தி நாராயணன். அமிர்தசரஸ் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் சம்பிரோக்ஷண விழா 9-10 நாட்கள் நடைபெற்றது. எம்பெருமான் மிக அழகு. திருவேங்கடமுடையானை காட்டிலும் நெடிதுயர்ந்த உருவம். ஸ்ரீ நவஜோத் சிங் சித்து. இங்கே தினமும் பிரவச்சனம் செய்து வந்தேன். நல்ல கூட்டம். அதில் ஓர் சர்தார்ஜி அடியேன் பார்வை படக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தை கவனித்த அடியேன் ஆச்சரியமடைந்தேன். சீக்கியர்கள் நெற்றியில் எந்த சின்னமும் அணிய மாட்டார்கள். நெற்றி சூன்யமாக இருக்கும். ஆனால் எனக்கெதிரில் அமர்ந்திருந்த இவர் நெற்றியில் அழகான பட்டையான ஸ்ரீசூரணம் அதிசயமாக இருந்தது. பிரவச்சனத்தின் நடுவில் அடிக்கடி ஆஹா வா வா வென்று கரக்கம்பம் சிறக்கம்பம் செய்து ரசித்து கொண்டிருந்தார். ஏனும் அவர்கள் வழக்கப்படி சத்சி அகால் சர்தார்ஜி என்று முகமன் கூறினேன். அவரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். பிரவச்சனம் முடிந்து கூட்டம் கலைந்த பிறகு அவரை காணவில்லை. பின்பு விசாரித்து பார்த்ததில் அவர் அச்சமயம் எம்பியாக இருந்த ஸ்ரீ நவஜோத் சிங் சித்து என்பதை அறிந்து கொண்டேன். அவர் நெற்றியில் ஸ்ரீசூரணம் வந்தது எப்படி என்றால் நம் ஸ்ரீகாந்த் செய்த கைங்கரியம். ஏக சம்பந்தி ஞானம், அபர சம்பந்தி ஸ்மாரகம். கடந்த கால நிகழ்வும் நிகழ்கால நினைவுகளும் இணையும் இனிமை. கலியன் சுவாமியின் திருவாக்காக கேட்போமா? எல்லோருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்று உண்டு. கடந்த கால நினைவுகளை அசை போட்டு அதை நிகழ்கால நிகழ்ச்சிகளுடன் இணைக்கும் போது பேரானந்தம் ஏற்படுகிறது. மனம் இன்பத்தில் லயிக்கிறது. பழைய நினைவுகள் லவலேசம் தோன்றினாலும் அது பல பல புதிய உணர்வுகள் தோன்றி அனுபவிக்க ஏற்றதான பல எண்ண அலைகளை உருவாக்குகின்றன. இதை ஏக சம்பந்தி ஞானம், அபர சம்பந்தி ஸ்மாரகம் என்று கூறுகிறார்கள். இப்படி கடந்த கால நிகழ்வுகளோடு நிகழ்காலத்தை இணைத்து நமக்கு காட்டித்தந்த
ஆண்டாள் பெருமாட்டியின் திருப்பாவை பாசுரத்திற்கு இப்பொழுது உங்கள் எல்லோரையும் அழைத்துச் செல்கிறேன். நற்செல்வன் தங்காய். கனைத்திலம் கத்தருமை பாசுரத்தில் நற்செல்வன் தங்கையை எழுப்புகிறார்கள். இந்த ஆயனின் நற்செல்வம் என்ன? வீட்டில் எருமைகள் கன்றுகளை நினைந்து முளைவழி பால் சோர நிற்க அவற்றை கறக்காமல் கண்ணனுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்து கொண்டு அவனுடன் சுற்றித் திரிகிறான் இந்த ஆயன். கண்ணனுக்கு கைங்கரியத்தையே பெரும் செல்வமாக கருதும் நற்செல்வன் ஆவன். இவனை பற்றிய பேச்சு எழுந்தவுடன் ஆயர் சிறுமிகளுக்கு கைங்கரிய ஸ்ரீமானான லக்ஷ்மணனின் நினைவு வந்துவிட்டது. துவாபரயுகத்தில் வாழ்பவர்களானாலும் வீட்டில் பெரியவர்களிடத்தில் ராமாயணம் கேட்டவர்களாகையால் உடனே மனத்தால் திரேதாயுகத்திற்கே சென்று லக்ஷ்மணனை நினைவு கூறுகிறார்கள். ஆதிசேஷன் அம்சமாகிய லக்ஷ்மணன் ராமனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் தானே செய்ய வேண்டும் என்று பாரித்தவன் அல்லவா? பசித்திருப்பவன் அட்டசோறும் அடுகின்ற சோறும் தானே உண்ண வேண்டும் என பேராசை கொள்வது போல் லக்ஷ்மணன் ராமனுக்கு வெண்கொற்ற குடையும் தானே பிடிக்க வேண்டும், சாமரமும் தானே வீச வேண்டும் என்று துடிப்புடன் இருந்தவன். இப்படி நற்செல்வன் என்ற சொல் ஆயர் சிறுமிகளுக்கு இலக்குவனை நினைவுபடுத்தியதால் உடனே ஸ்ரீராமனும் நினைவிற்கு வர சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சத்த மனத்திற்கினியானை பாட என்று பாடினார்கள். பழைய நினைவுகள் புது எண்ணங்களை தோற்றுவிக்கும் விதத்தை அடுத்த பாசுரத்தில் கண்ணன் ராமன் இருவரையும் நினைவு கூர்ந்து புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை என்று பாடி மகிழ்ந்தார்கள். இந்தோர் மடம். இந்தோரில் உள்ளது நமது மடம். இதை புதுப்பித்தவர் ஸ்ரீ விஷ்ணு பிரபன்னாச்சாரியர். நாம் பிரவச்சனங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக 53 அறைகள் கட்ட வேண்டிய இடத்தில் கட்டுமான பணிகளை நிறுத்திவிட்டு பெரியதொரு அரங்கம் நிர்மாணித்தார். நம் மடமானது லக்ஷ்மி வெங்கடேஸ்வரர் கோயிலின் உள்ளேயே உள்ளது. 500 வருட புராதனமானது இந்த கோயில். தரை முழுவதும் உயர்ந்த ரக சலவை கற்களால் வேயப்பட்டது. இங்குள்ள கொடிமரம் தங்க ரேக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தகதகவென்று மின்னுகிறது. இதற்கு நேர் எதிராக அமைந்திருப்பது ஸ்ரீ வேணுகோபால வித்யாலயம். பல வித்வான்களையும் மடாதிபதிகளையும் உருவாக்கிய பெருமை இந்த பள்ளிக்கு உண்டு. இந்த மடத்து ஆச்சாரியர்கள் வானமாமலை மடத்து ஆச்சாரியர்களிடம் திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள். ஸ்ரீ கேசவாச்சாரியர் 25ஆம் பட்டம் சின்னகலியன் சுவாமியின் சீடர். இவருடைய உத்தராதிகாரி ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியர் சிறந்த ஞானி, பரம ரசிகர், பரம ஸ்ரத்தாளு, நம்மிடம் மிகவும் அன்பும் மரியாதையும் கொண்டவர். நம்மை ஒரு பெரியப்பா அல்லது சித்தப்பா ஸ்தானத்தில் வைத்து பார்த்தவர். இந்த மடத்திற்கு யாத்ரிச்சிகமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி செல்ல நேரிட்டது. அச்சமயம் தேசபக்தி பாடல்களை பாட பலர் பிரார்த்தித்தார்கள். அவர்களுள் முக்கியமானவர் ஸ்ரீமதி பாருபாய். இவர் மீராபாயின் கணவர் ராணாவின் வம்சத்தை சேர்ந்தவர். அன்பர்கள் வேண்டுகோளுக்கிணங்கி சில தேசபக்தி பாடல்களை பாடி காட்டினேன். ஸ்ரீராமாயண நவாகம். இந்தோரிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியர் ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீராமாயண நவாகம் நடத்தினார். ஸ்ரீரங்கத்தில் இருந்த உத்தராதி மடத்தில் இந்த நவாகம் நடைபெற்றது. வட இந்தியர்கள் இப்படி ஸ்ரீராமாயண நவாகமும் ஸ்ரீமத் பாகவத சப்தாகமும் நடத்துவது பிரசித்தம். இந்த 2 கிரந்தங்களை இத்தனை நாள்களில் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்ற முறை உள்ளது. அதையொட்டி காலக்ஷேபம் செய்வார்கள். சில ஆச்சாரியர்கள் இந்த முறையில் சில மாற்றங்கள் செய்து கூறுவதும் உண்டு. ஸ்ரீனிவாசாச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீராமாயண நவாகம் நடத்தி கொண்டிருந்த சமயம் திவ்யதேச யாத்திரை மேற்கொண்டிருந்தான் இவ்வடியவன். அடியேன் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தேன். இவ்வாறு யாத்திரை மேற்கொள்கையில் ஸ்ரீரங்கத்தை கடந்து செல்ல நேர்ந்தால் அங்கே தங்காமல் மேலே செல்வது கிடையாது. இங்கே நம் மடம் உள்ளது. அரையர் சுவாமியின் அன்பு உள்ளது. திவ்ய தம்பதியின் ஆசி உள்ளது. ஆகையால் இங்கே இருந்து திவ்ய தம்பதியை சேவிக்காமல் மேலே பயணம் தொடர்வதில்லை. அடியேன் ஸ்ரீரங்கம் வந்ததை அறிந்த ஸ்ரீனிவாசாச்சாரியர் நவாகத்திற்கு வந்து ஓரிரு வார்த்தை கூறும்படி பிரார்த்தித்தார். அடியேனும் மிக்க மகிழ்ச்சியுடன் அவர் விருப்பத்தை ஈடேற்றி வைத்தேன். ஸ்ரீனிவாசாச்சாரியர் இந்த நவாகத்தை முடித்துக்கொண்டு தம்முடைய சொந்த ஊரான டீட்வானாவிற்கு பயணமானார்.
அங்கே ராமாயண நவாகம் நடத்த எண்ணம் கொண்டிருந்தார். வழியில் சோலாப்பூரில் தங்கி ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் நடத்தவிருந்தார். அடியேனையும் வந்து இந்த வைபவங்களில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இவர் சொந்த ஊரான டீட்வானா செல்ல ஆஜ்மீர், புஷ்கரம் ஆகியவற்றை தாண்டி செல்ல வேண்டும். அவருடைய அன்பான அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். அச்சமயம் பிரயாணம் ரயில் வண்டியில் அல்ல, விமானம் மூலமும் அல்ல. நம்மிடம் 3 புதிதாக வடிவமைக்கப்பட்ட கார்கள் இருந்தன. கரூரில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டவை. இந்த கார்களில் நாமும் நம் மடத்து ஆள்களும் மேலும் உடன்வர விரும்புபவர்களையும் அழைத்து கொண்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்தோம். வண்டி, பாதை, மனம், அன்பான அழைப்பு அனைத்தும் இருந்ததால் சோலாப்பூர் செல்ல தடை ஏதும் இல்லை. சோலாப்பூரில் 7 நாள்கள் தங்கினோம். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்த பெண்மணி ஸ்ரீமதி மனோரமா சோமானி என்பவர். இவருடன் தாமும் இணைந்து கைங்கரியம் செய்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண தூத். தம்முடைய 4 மாடி கட்டிடத்தில் மேல்தளத்தை நாம் இடையூறு இல்லாமல் தங்க ஏற்பாடு செய்து தந்தார். இதேபோல் மும்பையில் ராம்கலி என்பவர் தம்முடைய 6 மாடி கட்டிடத்தின் முதல் தளத்தை நமக்கு தந்திருந்தார் என்பதை நினைவு கூறுகிறான் இந்த அடியவன். வடநாட்டில் இதை போன்ற சப்தாக நவாகங்களுக்கு பெரிய பந்தல் அமைத்து மேடை போட்டு ஆங்காங்கே ஒளி பரப்ப டிவி திரைகளை வைத்திருப்பார்கள். பந்தலில் ஒரு புறம் உபன்யாசகர்கள் அமர மிகப்பெரிய மேடை அமைத்திருப்பார்கள். இதை வியாசபீடம் என்று அழைக்கிறார்கள். இந்த வியாசபீடத்தில் அமர்ந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியர் ராமாயண சப்தாகத்தை தொடங்கினார். இந்த வியாசபீடத்தருகில் பெரிய மேடையில் முக்கியமான விருந்தினர்கள் அமருவார்கள். இங்கே அடியேனுக்கு சிம்மாசனம் போடப்பட்டிருந்தது. இந்த வியாசபீடம் சிம்மாசனம் என்றவுடன் அடியேன் பூர்வாசிரமத்தில் நடைபெற்ற ஓர் நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. அதை முதலில் கூறுகிறேன். அப்பொழுது 1990 அடியேன் வானமாமலை மடத்து ஆஸ்தான வித்வானாக நியமிக்கப்பட்டிருந்த நேரம். பணியிலிருந்து 1 மாதம் விடுமுறை பெற்று வந்திருந்தேன். அச்சமயம் ஆச்சாரியராக இருந்த ஸ்ரீ பட்டர்பிராஞ்சியர் சுவாமியுடன் இந்தோர் பயணமானேன். மாயவரம் முதல் உஜ்ஜயினி வரை செல்லும் ரயில் சிப்ரா எக்ஸ்பிரஸில் டிக்கெட் ரிசர்வ் செய்யப்பட்டிருந்தது. அங்கே நம்மை மிகவும் அன்புடன் வரவேற்று உபசரித்தவர் ஸ்ரீ சம்பத்குமார் மான்தன்யா என்பவர். சபை கூடியது. ஜீயர் சுவாமி அனுகிரக பாஷணம் கூற வேண்டிய சமயம். அவர் சம்ஸ்கிருத ஸ்லோகம் 2, திவ்ய பிரபந்தம் பாசுரம் 2 அனுசந்தித்து ஆசி கூறினார். ஸ்ரீ சம்பத்குமார் மான்தன்யா ஒளிபெருக்கியில் இப்பொழுது ஜீயர் சுவாமி அருளிய அனுகிரக பாஷணத்தை அவருடைய ஆஸ்தான வித்வான் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பார் என்று கூறிவிட்டு மைக்கை அடியேனிடம் தந்தார். அடியேன் சுமார் 1.5 மணி நேரம் பேசினேன். அனைவர் உள்ளத்திலும் ஓர் சந்தேகம். ஜீயர் சுவாமி சில நிமிடங்கள்தானே பேசினார், அதை இவர் 1.5 மணி நேரம் மொழிபெயர்க்கிறாரே, இது எப்படி என்று. இதை திரு சம்பத்குமார் மான்தன்யா அடியேனிடம் கேட்டுவிட்டார். அடியேன் உடனே ஒரு வார்த்தையை காயின் செய்தேன். இதுதான் பாவானுவாதம் என்று கூறினேன். அதாவது கருத்துக்களை தொகுத்து கொடுப்பது என்று விளக்கினேன். மான்தன்யா சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்கினார். டீட்வானா, இதோ அதே வியாசபீடம். அங்கே டீட்வானாவில் ராமாயண உரையாற்றிய ஸ்ரீனிவாசாச்சாரியர். சிம்மாசனத்தில் வானமாமலை ஸ்ரீ பட்டர்பிராஞ்சியர் சுவாமி. அவருடன் ஆஸ்தான வித்வானான அடியேன். அறிவிப்பாளராக அதே ஸ்ரீ சம்பத்குமார் மான்தன்யா. இவர் ஒளிப்பெருக்கியில் இப்பொழுது ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியருக்கு நம் ஜீயர் சுவாமி பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் என்று அறிவித்தார். சிறு சலசலப்பு, சற்றே தர்ம சங்கடமான சூழ்நிலை நிலவியது. நம் ஜீயர் ஆச்சாரியஸ்தானத்தில் உள்ளவர், ஸ்ரீனிவாசாச்சாரியர் சிஷ்யஸ்தானத்தில் உள்ளவர். ஆச்சாரியர் எழுந்து 4 தப்படி நடந்து சென்று அவருக்கு மரியாதை செய்வது என்பது சம்பிரதாயத்திற்கு பொருந்தாதே என்று சலசலப்பு. நானும் அருகில் அமர்ந்திருந்த ஸ்ரீ கேசவாச்சாரியரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டோம். ஸ்ரீ கேசவாச்சாரியர் அடியேனை கையமர்த்திவிட்டு ஸ்ரீ சம்பத்குமார் மான்தன்யாவை அழைத்து விஷயத்தை சற்றே மாற்றி அறிவிக்கச் சொன்னார். அதன்படி இப்பொழுது ஜீயர் சுவாமியின் சார்பில் அவர் ஆசியுடனும்
அனுகிரகத்துடனும் தகடி முதலியவற்றை அவர் ஆஸ்தான வித்வான் பெற்று ஸ்ரீனிவாசாச்சாரியாருக்கு சமர்ப்பிப்பார் என்று அறிவித்தார். அப்படியே நடந்தது கூட. இவ்வாறு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை தவிர்க்கப்பட்டது. அனந்த கிருஷ்ணாபுரம் கோயில் சம்பிரோக்ஷணம். அனந்த கிருஷ்ணாபுரம் விட்டலாபுரம் என்னும் ஊரில் ஹரிவிட்டலனுக்கு அழகான கோயில் ஒன்றை கட்டியுள்ளார்கள். சமீப காலத்தில் இந்த கோயில் சம்பிரோக்ஷணத்திற்கு சென்று மங்களாசாசனம் செய்தருளும் போது தம் நினைவில் வந்தாராம் ஓர் கவி. யாவர்? மனம் திறக்கிறார் நம் கலியன் சுவாமி. அபினவ பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வைபவம். மாறன் செந்தமிழ் மகாநாடு என்று ஒரு விழா பெரிய மகான்களால் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரம் பிள்ளை கல்லூரியில் மிகச் சிறப்பாக நடத்தப்பெற்றது. மிகச் சிறந்த கல்வித்தரம் வாய்ந்த இந்த கல்லூரியின் முதல்வர் ஸ்ரீ ஆனா ஸ்ரீனிவாச ராகவன். சம்பிரதாய ஞானி, கவிஞர்கள் மரபில் தோன்றியவர். இவரே மாறன் செந்தமிழ் மகாநாட்டிற்கு தலைமை தாங்கினார். இவருடைய பெரியப்பா ஸ்ரீ உ.வே. அனந்த கிருஷ்ண ஐயங்கார் சிறந்த கவி, ஆசு கவி, அபினவ பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்ற புகழை பெற்றவர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆச்சாரியரான பராசர பட்டரின் சீடர். அஷ்டப்பிரபந்தம் என்னும் சிறந்த நூலை இயற்றியவர். பிற சமயத்தாரால் கவர்ந்து செல்லப்பட்ட கோமாதாவை கவிப்பாடி மீட்டு வந்தது பிரசித்தி பெற்ற விஷயங்கள். ஆதி கூரநாராயண ஜீயர் கூட பட்டரின் சீடர். இவர் சுதர்சன சதகம் இயற்றி அப்பொழுது வாழ்ந்த அரையர் சுவாமியின் சூளை நோயை நீக்கி சுவாஸ்தியம் அடையச் செய்தது புகழ்பெற்ற விஷயம். இவருடைய ஆச்சாரிய பரம்பரையில் வந்தவரே தற்சமயம் புகழ்பெற்று விளங்கும் ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் மடாதிபதி. ஸ்ரீ உ.வே. அனந்த கிருஷ்ண ஐயங்கார் சுவாமி பிள்ளை பெருமாள் ஐயங்காரை போலவே எழுதக்கூடியவர். உண்மையில் அவரை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் கவிதைகள் இயற்றியுள்ளார். ஆழ்வார்கள் விஷயமாக மிக அதிகமாக எழுதியவர். குருகாப்புரி பொலிந்து நின்ன பிரான் மற்றும் தென்திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதன் விஷயமாக நிறைய கவிதைகள் இயற்றியுள்ளார் இந்த மகான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.